இந்த படத்தில் எத்தனை முக்கோணம் இருக்குன்னு நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம். இதில் 3 வழிகளில் இந்த வினாவை செய்யலாம். நாங்கள் 2 ஷார்ட்கட்டில் 3 வழிகளில் செய்யலாம், 2 ஷார்ட்கட்டில் செய்ய போகிறோம். இதில் 2வது ஷார்ட்கட்ன்றது மிக இலகுவானது. அதை நாங்கள் எப்படி செய்கிறேன்னு கடைசியாக பார்ப்போம். முதல்ல இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதே மாதிரி 5 காணொலிகள் தொடர்ச்சியாக வேறு வேறு படங்கள் போட்டு 5 காணொலிகள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வாங்க இந்த படத்தில் உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கை எத்தனையாண்டு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு நாங்கள் முதல்ல இந்த 3 கேள்வியும் செய்யணும். செய்தால் 4வது கேள்வி மிக இலகுவாக இருக்கும். சின்ன கேள்வி தான். முதல்ல இதை பார்ப்போம். இதை நாங்கள் சொல்லியிருக்கோம் 3 வழிகளில் செய்யலாம் என்று. முதலாவது வழி எண்ணி பார்த்து செய்கிறது, அதாவது இந்த படங்களை எண்ணுறது. ஆனால் இது சாத்தியமில்லாத வழி. சின்ன படம் இந்த படங்கள் எண்ணெல்லாம் பெரிய பெரிய படங்கள் வரும்போது எண்ணி போடுறன்றது சாத்தியமில்லாது. அதனால் 2வது வழியும் 3வது வழியும் ஷார்ட்கட் வழி. இந்த 2 வழியும் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2வது வழி என்னென்று விளக்கமாக பார்ப்போம். ஷார்ட்கட்டில் செய்கிறது எப்படி என்று விளக்கமாக பார்ப்போம். முதலாவது வழி எண்ணி பார்த்து போடுறது, அது சாத்தியம் இல்லாது. ஷார்ட்கட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டில் செய்கிறதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. என்றதை விட இங்கே எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கோ அந்த பிரிக்கப்பட்ட இலக்கங்களை முதல்ல போடுவோம். 1 2 3 எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கோ அந்த இலக்கங்களை போடுவோம். மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி விடுவோம். அவ்வளோதான் இதுக்குரிய விடை. இப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6. அப்போ 6 முக்கோணங்கள்லாம் இதில் இருக்குது. நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். சின்ன படம்ன்றபடியே எண்ணி பார்த்து நாங்கள் போடலாம். 6 முக்கோணம் வரும். எண்ணி பார்த்தா 6 முக்கோணம் வரும். 3வது வழியை நாங்கள் கடைசியாக பார்ப்போம். இப்போ 2வது படத்துக்கு போவோம். 2வது படமும் அதே மாதிரி தான் ஷார்ட்கட்டில் செய்யணும்னா ஒன்றில் எண்ணி பார்க்குற கஷ்டம்ன்றபடியாக ஷார்ட்கட்டில் பார்ப்போம். எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கோ அத்தனை இலக்கத்தை போடுறோம். அவ்வளோத்தையும் இப்போ கூட்டி விட போகிறோம். இவ்வளோத்தையும் கூட்டினோம்னா 1ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா 3 3 3 6 6 4 10. அப்போ இந்த முக்கோணத்தில் இருக்கிறது 10 முக்கோணங்கள் இருக்குது. எண்ணி பார்த்தாலும் 10 தான் வரும். ஆனால் எண்ணி பார்க்குற சாத்தியம் இல்லாது. இதை விட இலகுவான ஷார்ட்கட் இருக்குது. அதை நாங்கள் கடைசியாக இப்போ பார்ப்போம். இப்போ 3வது படத்தையும் பார்ப்போம். 3வது படத்துக்கு எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கும் அதே மாதிரி தான் எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கோ அத்தனை இலக்கம் போடணும். ஆனால் இங்கே முக்கியமானது இன்னொன்று, மேலேயும் பிரிக்கப்பட்டிருக்குது. மேலேயும் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதுக்கும் இலக்கத்தை போடுவோம். 1 2 3 4. கீழே பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கீழே இலக்கம் போடுறோம். மேலேயும் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலேயும் இலக்கத்தை போடுறோம். இப்போ நான் கூட்டி விட்டால் சரி. மேலே 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு 10 வந்தால் இதுக்கும் 10 தான் வரும். ஒன்றா கூட்டி விட்டால் சரி. இதை கூட்டினோம்னா இதால் ஒரு 10 வரும். அதே மாதிரி மேலே இதை கூட்டினோம்னா இதாலேயும் ஒரு 10 வரும். மொத்தமாக 10 10 கூட்டினா 20 முக்கோணங்கள் இருக்குது. இதில் 20 முக்கோணங்கள் இருக்குது. இதே மாதிரி 4வது செய்யலாம். இங்கேயும் பிரிக்கப்பட்டிருக்க இலக்கங்களை போடுவோம். 1 2 3 4 5ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ 5ஐயும் கூட்ட போகிறோம். இவ்வளோத்தையும் கூட்டினோம்னா எங்களுக்கு என்ன விட வருது அதுதான் விட. 10ஐயும் 5ஐயும் கூட்டினா 15 வரும்னா கூட்டி பார்ப்போம். 1 2ஐயும் கூட்டினா 3 3 3 6 6 4 10 10 5 15 இங்கே வருது. அதே மாதிரி மேலேயும் பிரிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி 3வது கேள்வி மாதிரி தொடர்ச்சியாக இல்லை, தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால் இங்கே 1 2 போட்டுவிட்டு இங்கே 3 போட்டுறக்கூடாது. இங்கே தனியாக இருக்கவே இங்கேயும் திரும்ப 1 2 3 போடணும். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கீழே பிரிக்கப்பட்டதுக்காக ஒரு 15 வந்தது. இதை கூட்டினோம்னா இதால் ஒரு 3 வரும். இதை கூட்டினோம்னா இதால் ஒரு 6 வரும். இப்போ மொத்தமாக கூட்டி விட்டால் இதில் இருக்க முக்கோணங்கள் எண்ணிக்கை வரும். புரியும்னு நினைக்கிறேன். தனித்தனியாக இருக்கிறபடியாக தனித்தனியாக போடணும். இலக்கம் ஒரு இலக்கமாக போட்டுறக்கூடாது. 15 மேலே இருக்கிற 3 அடுத்ததால் ஒரு 6. இப்போ மொத்தமாக கூட்டினோம்னா 24 முக்கோணம் இருக்குது. 24 முக்கோணம் இருக்குது இந்த படத்தில். இதே மாதிரி இதை பயன்படுத்தி நீங்கள் 5வது கேள்விக்குரிய விடையை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம். இப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் 3வது வழி, அதாவது 2வது ஷார்ட்கட் என்னென்று பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஷார்ட்கட்டை என்னென்று பார்ப்போம். மிக இலகுவான வழி, அது என்னென்று இலகுவாக பார்ப்போம். ஒன்றும் செய்ய தேவையில்லை. இங்கே எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கோ அத்தனையும் நாங்கள் கூட்டுறேன்னு சொன்னாங்க. ஷார்ட்கட்டில் கூட்டுறேன்னு சொன்னாங்க. இங்கே நாங்கள் செய்ய போகிறது கூட்ட போகிறது இல்லை. எத்தனை ஆக கூட்டினது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ 3க்கு அடுத்த இலக்கம் 4 4ஆக பிரிக்கி 2ஆக பிரிக்க போகுது. அவ்வளோதான் வேலை. அவ்வளோ முக்கோணம் தான் இங்கே இருக்குது. ஆக கூட்டினது எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்த இலக்கத்தோட பெருக்கி 2ஆல் வகுக்கிறோம். இதை முக்கோணங்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இப்படி பார்க்குறோம். இதை பெருக்கணும்னா 6 வரும். அப்போ விட சரி. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆக கூட்டினது 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. 4க்கு அடுத்த இலக்கம் 5 பெருக்கி 2ஆக வகுத்தா 10 வரும். இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி நாங்கள் 3ஆவதுக்கும் பார்க்கலாம், 4ஆவதுக்கும் பார்க்கலாம். இங்கேயும் அதே தான்
ஆகக்கூட 4 பிரிக்கப்பட்டிருக்கு. 4 தர 5 கீழே 2 10 வரும். 2 கோடை 2 பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 2 பிரிக்கணும்னா 20. 20ன்றது 3வது விட புரியுமான்னு நினைக்கிறேன். அதாவது ஆகக்கூட பிரிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அடுத்த இலக்கத்தோட பெருக்கி 2 வகுக்கிறோம். இங்கே 2 தடவை 2 பிரிக்கப்பட்டிருக்கபடியா அதை 2 பிரிக்கி விட்டால் வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆகக்கூட 5 பிரிக்கப்பட்டிருக்கு. 5க்கு அடுத்த இலக்கம் 6 6 பிரிக்கி 2 பிரித்தோம்னா 15 வரும். இதால் பிரிக்கிறது. அதே மாதிரி இதால் பிரிக்கிறது 2க்கு அடுத்த இலக்கம் 3 3 பிரிக்கி 2 வகுத்தோம்னா அது 3. அதே மாதிரி இங்கே 3 பிரிக்கப்பட்டிருக்கு. 3க்கு அடுத்த இலக்கம் 4 4 பிரிக்கி 2 பிரித்தோம்னா 6. இப்போ மொத்தமாக கூட்டி விட்டோம்னா 15 3 18 18 மாறும் 24. இப்போ 24 முக்கோணங்கள் இருக்குது இந்த படத்தில். இதே மாதிரி 5வதுக்கு நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம். எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு முதல்ல போடுறோம். 1 2 3 4 5 6 பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ கடைசி ஷார்ட்கட்டை வச்சு செய்யலாம். அதே மாதிரி இங்கேயும் பிரிக்கப்பட்டிருக்கு. 1 2 தொடர்ச்சியாக போடுறக்கூடிய தனித்தனியாக இருக்கிறபடியாக தனித்தனியாக போடணும். 4 பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்குரிய விட என்ன வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் வந்து 2 விட தாருன்னு அதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்குரிய விட வந்து முதலாவது விட வந்து 34, 2வது விட வந்து 30. இதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் சந்திப்போம். இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. 3வது ஷார்ட்கட், அதாவது 2வது ஷார்ட்கட் மிக இலகுவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் சந்திப்போம். முக்கியமாக அடுத்து தொடர்ச்சியாக 5 காணொலிகள் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணங்களில் எண்ணிக்கை காண்ற சம்மந்தம் வரப்போகுது. தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.